தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதத்தை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான முழு விவரத்தையும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த காணொலியை நம்ம பதிவு செய்கிறோம். இதில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்க அந்த சதவீதம் என்பது மிகவும் அதிர்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது மிகப்பெரிய அளவிற்கு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் எம்எல்ஏ கேண்டிடேட் வெற்றி பெறுவாங்க அப்படின்லாம் நம்ம நினச்சோம். அதிலும் குறிப்பாக காரைக்குடியெல்லாம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வெற்றி இருந்தது. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்மளால் இதுவரைக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் மக்கள் இந்த திரை கவர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க அப்படின்னும்போது அவர்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல விருப்பமில்லை. சரி, இப்போ முதல்ல பார்ப்போம். அதிமுக பார்த்திங்கன்னா 21.22% இந்த தேர்தலில் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜை ஏற்றியிருக்காங்க. அண்ட் அதன் பிறகு திமுகவினர் பார்த்திங்கன்னா 24.19% அவர்களுடைய வாக்கு சதவீதம் ஏறி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 34.92 இருப்பதில் எனக்கு தெரிஞ்சு மிகவும் அதிகமான ஒரு பர்சன்டேஜ். நம்மளால் யாருமே நம்ப முடியாத ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும். அதுலேயும் ஓட் பர்சன்டேஜ், அப்புறம் ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாமே மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளை அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டு வந்தது. இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா 4% வாக்குகள் பெற்றிருப்பதாக பதிவு செய்திருக்காங்க. இதற்கு முன்பு 8% வாக்கு வாங்கி நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருந்தது. அதிலிருந்து குறைந்திருப்பது மிகுந்த மனவேதனையை தருகிறது. சும்மா ரொம்ப இலகுவாக பேசுகிறதில்லை. ஏன்னா அடித்து நொறுக்கி மேலே வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு கடினம். அதற்கு முந்தைய தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா 6.84% வரைக்கும், கிட்டத்தட்ட 7% கிட்ட ஏற்கனவே இருந்தாங்க. அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலில் அது 8% மாறி இருந்தது. ஆனால் இம்முறை இந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வலியை தருகிறது. இதை மக்கள் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள், விரைவில் மாறுவார்கள் அப்படின்னே எதிர்பார்க்கலாம். ஆனாலும் வெறும் ஒரு திரை கவர்ச்சிக்காகவே ஒரு நபர் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுகிறார் என்றால் அந்த மக்களிடம் நாம் வாக்கை வாங்குவதற்கு அவர்கள் பிரச்சனைக்கு நம்ம தலையிடக்கூடாது போல, அவர்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விடயம் இருந்தால் அந்த இடத்துல கேளிக்கை விடயங்களை செய்தால் போதும், வாக்கு வாங்கிவிடலாம்ங்கிற அளவிற்கு மக்கள் மாறி இருப்பது மிகுந்த மனவேதனையை தருகிறது. உள்ளபடியே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு எம்எல்ஏக்கள் கூட வெல்லவில்லை அப்படிங்கிறதே இன்றைய தினம் இரவு உறக்கத்திற்கு மிகுந்த தொல்லையாக இருக்கும் போல் அந்த அளவிற்கு நாம் எதிர்பார்க்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வெறும் 4% வாக்குகளை பெற்றிருப்பதை பற்றி உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.